Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 475 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஒயிட் பியர்டோட பைரட்ஸுங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு பயலுக செம வெறியாயி ஏச காப்பாத்தியே தீனுன்னு சொல்லி வெறி குண்டு நீந்தி போனாங்கல்ல. அவங்களுக்கு இப்போ ஒரே ஹோப்பு ஓரு மட்டும்தான். அவன் நின்னுட்டு இருக்க அந்த வழியா பூந்தாதான் இவங்க பிளாசாக்குள்ள போய் சேர முடியும். அதனால என்ன நடந்தாலும் யாருமே நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நீந்தி போவாங்க. ஆனா நேவி ஆளுங்க அந்த வழியா அவங்களை யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட்டா இன்னும் செக்யூரிட்டி அதிகம் பண்ணுவானுங்க. இப்ப மேட்டர் என்னன்னா ஒயிட் பியர்டோட ஷிப்ஸ் எல்லாமே மூழ்கி போச்சு. அதனாலேயே அவங்க இன்னும் காண்டாயி வந்துட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவங்கள உள்ள மட்டும் கூடாதுன்னு சொல்லி நீந்தி வந்துட்டு இருக்க டைம் ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. அதனாலேயே பீரங்கிய வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. அப்படி டப்பு டப்புன்னு சுட சுட ஏகப்பட்ட பேர் திருப்பானுங்க. பட் என்னதான் அவங்க பயங்கரமா அஃபெக்ட் ஆனாலுமே அவங்களோட முயற்சியை விடுறதா இல்ல. ஊருக்கு நேரா நீந்தி முன்னேறி போய்கிட்டே இருப்போம், என்ன நடந்தாலும் நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு நீந்தி போய்கிட்டே இருப்பானுங்க. ஒக்காமக்கா நேவி ஆளுகளும் சும்மா இல்ல, கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. அப்படி அவங்க என்னதான் போறானாலும் அந்த பைரட்ஸ்களை ஸ்டாப் பண்ணவே முடியல. அவங்க பாட்டுக்கு நீந்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு மெரைன் ஆளுகளே பீதி ஆயிடுவானுங்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இவனுக்கு, இப்படி வெறி பிடிச்சு வரானுங்களேன்னு. அப்ப அந்த டைம் திடீர்னு கடலுக்கு அடியில இருந்து ஒரு கப்பல் மட்டும் அப்படியே சொயின்னு வரும். சோ அப்படியே கீழே இருந்து ஒரு கப்பல் சட சட சடன்னு மேல வர ஆரம்பிச்ச உடனே மேல அப்படியே பபிள்ஸ் எல்லாம் வரும்ல, எல்லாம் அதை பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. என்ன திடீர்னு மறுபடியும் பபிள்ஸ் எல்லாம் வருதுன்னு. அப்ப அந்த கப்பல் சும்மா பீச்சுக்கிட்டு மேல வரும். அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வு. வந்த கப்பல் என்ன ஆகும்னா அங்க இருக்கிற பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே அப்படியே அள்ளிக்கிட்டு சல்லுன்னு மேல தூக்கிட்டு வரும். யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு கப்பல் வரும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அதுதான் ஒயிட் பியர்டு. எப்படி எல்லாம் இவனை அட்டாக் பண்ணி கப்பல் எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்கன்னு தெரியாமையா இருப்பாரு. அதுக்காக தான் பேக்கப் காண்டி இன்னொரு கப்பலை வச்சிருந்திருக்காரு. சோ அதை இப்ப வெளியே கொண்டு வந்துட்டாரு. சென்கோகுக்கெல்லாம் கொல்ல காண்டாவும். சோ இப்போ அத்தனை பேருமே அந்த கப்பல்ல ஏறி ரொம்பவும் வேகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீந்தி வந்தாதான் பல மாசங்கள் ஆகும். கப்பல்லன்னா அந்த பஞ்சாயத்துல இல்ல. சோ தலைவர் ஒரு வழியா மாஸ் காட்டிட்டாரு. நார்மல் போட்டுனா கஷ்டப்படலாம், அது பெடல் போட்டு. அதனால சும்மா சட்டு 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 சட்டுன்னு அடிச்சு வேகமா வரும். சரி இப்படி ஒரு கப்பல் வந்தா மட்டும் என்ன ஆரத்தை எடுத்து பூஜையா பண்ணுவானுங்க. விடாதீங்களே போட்டு தள்ளுங்களேன்னு சொல்லி தொண்டைகளையே கத்துவானுங்களா. உடனே டம்மு 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 டம்முன்னு பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் காமெடினா அவனுக்கு சுடுற எந்த பீரங்கி குண்டுமே கப்பல் மேல போய் படாது. சென்கோக்கு உசாரா என்ன பண்ணுவான், கப்பலை எவனும் சுடாங்கடா லூசு பயிலாம், அந்த ஓர சுட்டு அந்த பக்கமா தள்ளி விட்டு வாழை மேல கொண்டு போங்க, அதுக்கப்புறம் அவங்க யாராலையுமே உள்ள வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் போடுவானா. சார் ரைட்னு சுட எய்ம் பண்ணுவானுங்க. ஒயிட் பியர்டு பார்த்துட்டு லேட்டு கண்ணா லேட்டு, ரொம்ப ரொம்ப லேட்டுமா, கரெக்டா ஊருகிட்ட கப்பல் வந்துருமா. உடனே அவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு அந்த கப்பலை அப்படியே அலேக்கா தூக்கி நேரா லேண்ட்ல கொண்டு வந்து சேர்த்துருவான். ஐ மீன் பிளாசால கொண்டு வந்து சேர்த்துட்டான். இப்போ தண்ணியில இருந்து ஒரு வழியா உள்ள வந்துட்டாங்க. இவங்கள தண்ணியில வச்சு அட்டாக் பண்ணும் போதே எதுவும் பண்ண முடியல, தரையில வச்சு அட்டாக் பண்ண முடியுமா, ரொம்ப உக்கிரமா கத்திக்கிட்டே வருவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஏசு கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும் ஈஸியா அவனை காப்பாத்திடலாம். விடமாட்டோம்னு சொல்லி நேவி ஆளுகளை பொல்லந்து கட்டணும்னு வெறியோட வருவாங்க. கார்ப்ப பார்த்துட்டு செம்மையா காண்டாவாரு. பின்ன அந்த ஒரு ஓட்டையில கோட்டையை விட்டுட்டானுங்கல்ல, இப்ப இவங்க செவரே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அந்த டைமுங்க போது ஏசு ஒயிட் பியர்டுன்னு கத்திக்கிட்டு இருப்பானா. உடனே ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு பரவாயில்ல பையன் நல்லபடியா கத்திக்கிட்டு இருக்கான், அவனோட தலை இன்னும் அவனோட பாடியில தான் இருக்குது, அப்ப கவலைப்படாத நாங்க வந்துருவோம் பாரு. அதே நேரம் ஓரோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசம், நாங்க கண்டிப்பா ஏச காப்பாத்துவோம்னு சொல்லி முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். அவன் மேல பீரங்கிய வச்சு கண்ணா பின்னான்னு டம்மு 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 டம்முன்னு சுடுவானுங்க. அவன் அப்படியே முடியாம சரிஞ்சு விழுவானா. விழும்போது கூட மத்த எல்லாத்தையும் பார்த்து என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் ஏச காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போத்துன்னு விழுவான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கிறது வாய்ப்பே இல்லாத காரியம் தான். ஓர பார்த்துட்டு ஏசு ரொம்ப கவலைப்படுவான், ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு. அந்த டைம் ஒயிட் பியர்டு அப்படியே கெத்தா ஒரு வாக்க போட்டு வந்து முன்னாடி நின்னு எல்லாத்தையும் ஒரு லுக் விடுவான். அத்தனை பேரும் அவனை பார்த்து பயங்கரமா பீதியாவாங்க. அடுத்து என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டைலா நிமிர்ந்து நிப்பானா. சுத்தி இருக்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா போயிரு இல்லன்னா சுற்றுவோன்னு சொல்லி மிரட்டுவானுங்க. ஆனா ஒயிட் பியர்டு என்ன கண்ணா விளையாட்டு பண்றீங்களா, ஒழுங்கா வலிய விடுங்கடா கொய்யாளைகளான்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க ஆயுதத்தை வச்சு ஒரு சொல்லிட்டுவாரு. அப்படியே ஏர்ல கிராக் விழுந்து பட்டால்னு வெடிச்சு தெரிக்கும். அடுத்த செகண்ட் அந்த நேவி ஆளுகெல்லாம் தெரிச்சுட்டு இருப்பானுங்க. பெரிய பெரிய அட்மிரல்ஸ் வைஸ் அட்மிரல்ஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருப்பானுங்களே தவிர மத்த யாராலையுமே அந்த போர்ஸுக்கு தாக்க பிடிக்க முடியல. எல்லாம் பிளைங்ல போவாங்க. அந்த டைமுங்கும் போது நம்ம ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம ஏச காப்பாத்தியே ஆகணும், சோ நேவிய நம்ம அழிச்சே ஆகணும், சோ அவனை காப்பாத்துற வரைக்கும் யாரும் எதையும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி கத்தனோன்னு மொத்த கூட்டமும் வேற லெவல்ல கத்தும். சொல்ல போனா அவங்க கத்துற கத்துக்கே அந்த இடம் பயங்கரமா அதிரும். அந்த டைம் சென்கோக்கு வேற வழி இல்ல போல, நம்ம தான் இறங்கணும் போலியம்மா. கார்ப்பும் அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பான். ஒயிட் பியர்டுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, அவனுங்களுமே இறங்கி சண்டை போட போறானுங்க. இப்ப சண்டை பெரிய லெவல்ல நடக்க போகுதுன்னு. அந்த டைம் லூஃபி ஏசு ஒண்ணு கவலைப்படாத நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் ஓடி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.